பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டையில் தேர் திருவிழா தொடர்பான வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்த நிலையில் தேரை இழுத்தே தீருவோம் என போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். வேப்பந்தட்டையில் நிலவக்கூடிய அந்த அசாதாரண சூழலை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். நிலைமையை சீராக்க என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். பெரம்பலூர் அருகே உள்ள வேப்பந்தட்டை கிராமம். இந்த கிராமத்துல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இருக்கு. வேத மாரியம்மன் கோவில் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழா நடைபெற்றது. அதாவது 1993. அந்த திருவிழாவுக்கு பிறகு இந்த ஊர்ல 30 ஆண்டுகளுக்கு மேல திருவிழாவே நடைபெறல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊரை சேர்ந்த இரு பிரிவு மக்களுக்கு இடையே நிலவிய அந்த வேறுபாடு காரணமாக இந்த திருவிழா நடைபெறாமலே இருந்திருக்கு. இப்ப இந்த கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. சென்ற வருடம் இந்த கோவில் திருவிழா அந்த 2 பிரிவு மக்களையுமே அழைத்து சமாதானம் பேசி உடன்பாடு ஏற்பட்டு திருவிழா நடைபெற்றது, விமர்சையாக நடைபெற்றது. அதே போல இந்த ஆண்டுமே திருவிழா நடைபெறுவதற்காக அந்த இரு பிரிவு மக்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படவில்லை. என்ன காரணம்னா, இந்த தடவை ஒரு பிரிவு மக்கள் எங்களுடைய வீதிகளுக்குமே இந்த தேர் போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை மற்றொரு பிரிவு மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. இந்த பேச்சுவார்த்தை அடுத்து மாவட்ட சாராட்சியர் கோகுல் தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படவில்லை. இதை அடுத்துதான் அந்த பிரிவு மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாங்க. எங்க பகுதிக்கும் இந்த தேர் வரணும், ஏன்னா இது அரசாங்க கோயில், அரசாங்க தேர் அப்படின்றதுனால. அதை பொறுத்து இன்னைக்கு விசாரணைக்கு தீர்ப்புக்காக காத்திருந்தாங்க. இதுக்கு இடையில ஒரு வார காலமாகவே இந்த வேதமாரியம்மன் கோயில் திருவிழா நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்குது. இன்னைக்கு முக்கியமான தேர் இழுப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு தீர்ப்புக்காக காத்திருந்த இந்த ஒரு பிரிவு மக்கள் மாலையில ஒரு தீர்ப்பு வருது, அடுத்த மாசம் 8ஆம் தேதிக்கு இந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு. இதனால ஆத்திரமடைஞ்ச ஒரு பிரிவு மக்கள் தான் அந்த தேரை சுத்தி போட்டிருந்த பேரிகார்டு எல்லாத்தையும் இழுத்து காவல்துறையுடைய பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. நன்றி அருண், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.